ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்டஃப்ட் மஷ்ரூம். அது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. காளான் 200 கிராம், தயிர் 2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம் 1/2 கப், குடைமிளகாய் 1/4 கப், மொசரெல்லா சீஸ் 2 டீஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காளான்ல இருந்து இந்த மாதிரி தண்டுகளை பிரித்து அந்த தண்டுகளை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தயிர், கடலை மாவு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் உள்ள சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த குடைமிளகாயை சேர்த்தி நல்லா வணக்கிடலாம். ரொம்ப நேரம் வணக்க வேண்டாம். அடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த காளானோட தண்டுகளை உள்ளே சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரத்திலே காளானோட தண்டுகள் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேரினேஷன் மசாலாவை 1 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் பிரெட் கிரம்ஸையும் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் மொசரெல்லா சீஸும் சேர்த்தி கலக்கி விட்டுறலாம். இப்போது நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் காளானையும் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை எடுத்து காளானில் நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை உள்ளே சேர்த்தி ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் அளவாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா ஸ்டஃபிங் எல்லாம் பிரிஞ்சிரும். நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ பேனை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு ரொம்ப சுவையான ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடி. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் குக் புக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொறுமை காத்தமைக்கு நன்றி.